ஏன் இப்படி இருக்கிறீங்க? சாமின்றது படைச்சதுயா. அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது. உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்பா அறுத்து துண்ணுட்டு போ. சாமி பேரை வச்சுக்கிட்டு வெட்டி துண்ணுன்னு அது என்னையா நியாயம்? எந்த சாமியா கேட்டது? கேட்கறது சாமியா கேட்கும்? பேய் தாயா கேட்கும். ஒரு உயிரை பேய் தான் கேட்கும், சாமி கேட்காது. ஏன்னா படைச்சது சாமி. அது தன்னை அழிக்க நினைக்காது. இந்த மாதிரி உங்க வாய் ருச்சிக்கு வெட்டி தூணுக்கிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லிச்சு, பெரிய சாமி சொல்லிச்சு, வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சொல்லிச்சுங்கிறீங்க. சாமி அதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வந்துட்டீங்க. வெளியில வந்தியோ வரலையோ இன்னைக்குதான் நீ பிறந்த. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ ஃபர்ஸ்ட் உபதேசம், அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்குதான் அவன் நினைக்கிறான். அன்னைக்குதான் அவனுக்கு பிறந்த நாள். இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல்ல நம்பிக்கை, அதெல்லாம் பிறந்த நாள், அது போறது. ஆனா போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்குதான். உண்மையான பிறந்த நாளே இன்னைக்கு உனக்கு தான். போ, என்னென்ன செய்தி அந்த ஜனத்துக்கு செய்து போ. ஒரு மகன் ஒரு அம்மா. இந்த மகன் சம்பாரிச்சின்னு அவருக்கு மகனுக்கு என்ன வேலைன்னா, இந்த ஏரிங்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிற வேலை. அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவர் சம்பாரிச்சின்னு அம்மா கிட்ட கொடுப்பாரு. அம்மா பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து தருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்துப்பாங்க. சரி, பிள்ளைக்கு வயசாகி போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே அம்மாவனுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு, மருமவளுடைய பதவி வந்துச்சு. அப்போ பிள்ளைக்கு சோறு இந்த மாவால் செய்ய முடியல, பிள்ளைக்கு என்ன தேவை இந்த மாவால் செய்ய முடியல, எல்லாம் மனைவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவர் ஏரி கான்ட்ராக்ட் எடுத்துன்னு இருக்கும்போது செய்யானூர் ஏரின்னு ஒன்று கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அந்த ஏரியில் வேலை நடக்குது, மண் எடுக்குது, அது எடுக்குது, இது எடுக்குது. இந்த மருமவ என்ன பண்ணுறா, மாமியார்கிட்ட சோறு கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. எடுத்துன்னு போய் செய்யானூர் ஏரிக்கார மேலே வேலை செய்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா வீட்டுக்காரருக்குன்னு கொடுத்துட்டு வராங்க. இந்த அம்மா போனாக்கா அவர் வேலை விடலை, வேலை நேரம் ஆகலை. இந்த அம்மா எடுத்துன்னு போன டிஃபனை வச்சுட்டு உழுந்து சுற்றி சுற்றி கும்பிடுறாங்க ஏரிக்கரையில் வச்சுட்டு. புள்ளக்காரன் அங்கேருந்து பார்க்குறான், என்ன நம்ம அம்மா சாப்பாட்டு டிஃபனை வச்சுட்டு உழுந்து கும்பிட்றாங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு நேராக ஏம்மா இதை உழுந்து கும்பிட்ற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லைண்ணே, நான் இந்த டிஃபனு இவ்வளோ வாசனையாக இருக்குது, இது மாதிரி சாப்பிட்டு நான் எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, அந்த வாசனைக்காக உழுந்து கும்பிட்றேன் நான் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அப்போது புள்ள சொல்கிறான், இல்லைம்மா என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் செய்கிறவ இல்லைம்மா, நீ தப்பாக சொல்கிறியம்மா, என் பொண்டாட்டி சகஜமாக எல்லாருக்கும் நல்லா போடுறவில்லாச்சம்மா அப்படின்னா. இப்போ நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், ஆனால் நீ நேரடியாக பார்த்தா தான் நம்புவேன். நீ என்ன பண்ணு, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தொம்மகுண்டில் போய் பூந்துக்கோ. தொம்மகுண்டு நான் தெரியுமா? நெல் கொட்டுற உரை, கிராமத்தில் நெல் கொட்டி வைப்பாங்க வீட்டுங்களில் உரை, அது பேர் தொம்மகுண்டு. அந்த தொம்மகுண்டு உள்ள பூந்துக்கோ, அப்போ எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னான். சரின்னு இந்த எடுத்துன்னு போன சாப்பாட்டை அம்மாவையே சாப்பிட சொன்னோம். அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா டிஃபன் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே புள்ள போய் அந்த கூண்டு உள்ளே பூந்துக்கணும். மருமாவை கேட்குறான், கேள்வியை சோறு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டம்மா. கட்டிக்க பாவாடியா? நான் ஒரு கேஜி பண்ண பாவாடை எடுத்து கட்டிக்கணும். எடுத்துக்கோ சட்டியை, நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்துணும், ஒரு பாட்டு ஒன்று பாடுன்னா. கஞ்சி ஊற்றணும் மாமியாருக்கு. ஆனால் கஞ்சி ஊற்றணுன்னா சட்டி எடுக்கணும், பாவாடை கட்டணும், ஒரு பாட்டு பாடணும். சும்மா கஞ்சி ஊற்ற மாட்டோம் உனக்கு, ஏன்னா ஏன் புருஷன் சம்பாரிச்சு போடுறான். அப்போ இந்த கேள்வி பாட்டு பாடுது, செய்யானூர் ஏரி மேலே செய்ய மாட்டா சொன்னியே, கேட்டுக்கோ தொம்மகுண்டை, வாத்துக்கோ தொம்மகுண்டைன்றான். அது மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டிங்க கதைங்களும் மருமகள் கதைங்களும் அப்படி ஆகிட்டுக்குது. ஆனால் இது மாதிரி எல்லா மருமகளும் பண்ணுறதில்ல, ஒரு சில மருமகளுங்க பண்ணுறது. பல மாமியாருங்க பாதிக்கப்படுறாங்க. பல மாமியாருங்க பண்ணுற தீமையால் மருமகளுங்க வாழ்க்கையை பாதிக்கப்படுது. இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. பெண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு எதிரி பெண் தான், யாரும் கிடையாது. நேற்று மருமவளை இந்த மாமியார் தான் இன்னைக்கு மருமவளுக்கு மாமியாராக இருக்கிறா, அவள் தான் எதிரியாக இருக்கிறான். ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பார்க்குறதே இல்லை. கல்யாணத்துக்கு போகிறதுமுன்னா போட்டோ பார்த்துட்டு எவ்வளோ ஏக்கர் இருக்குது உங்களுக்கு, என்னென்ன வாங்கி தருவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இப்போ கேட்கும்போது கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு சொல்லிடுறான் முதல் இரவுலையே, இனிமேல் எங்கள் அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணும், உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கக்கூடாதுன்றான். பெற்றாங்க, வளர்த்தாங்க, படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணா எங்கள் அப்பா தாண்டா பண்ணான்றான். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு போயின்னுக்குது. இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தாய் வீட்டு, நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம். மகளுக்கு அடுத்தபடியான மகள் அவோ. நம்ம பொண்ணு வெளியே போச்சு, இன்னொரு பொண்ணு வந்திருக்குது, அவளும் நம்ம பெண்ணு தான்.
அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும். அதே நேரத்தில் நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு வந்துக்கிறோம், நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தகப்பன்றத அந்த மருமகளுக்கு வரணும். இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும். ஆனால் அதை வளர்க்கணும், அதுக்காக நம்ம பேசுகிறோம். இனி வளர்க்குறதும் வளர்க்காதான் அவங்கவுங்க சௌகரியம். இது மாதிரிலாம் இருக்குது. சொல்லுப்பா, என்ன விஷயம்பா? சொல்லுப்பா. சாமி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சரி, நிறைய இருக்கிறாங்க கோயம்புத்தூர்கார். சொல்லு. ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிக்கிறேன் சாமி. வாங்கிட்டியா? பெரிய விஷயம்பா அது. சாமி, இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள். அடாடா. இன்னைக்கு எங்கே இருந்திருப்பேன்னா, இன்னைக்கு பங்குனி உத்திரம் சாமி. நான் எங்கள் குலதெய்வ சாமி கோயிலில் இருந்திருப்பேன். சரி. சுடலமாட சாமி கோயில் இருந்திருப்பேன். ஓ, அங்கே வர ஒரு சாமிக்கு தான் சாமி. கிடா வெட்டிக்கிட்டு கோழி வெட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னப்பா நீங்கள் வந்து சாம்பார் சோறு ரசம் சோறு துண்ணுக்கிற நீ போய் நின்று நல்ல வடை கடாவாக வெட்டி ஆக்கி தூண்டுறதை விட்டு போட்டு அப்போ தானேப்பா குலதெய்வ சாமிக்கு கொண்டாடும். இங்கே வந்துட்டு இப்போ குலதெய்வ சாமி உன் மேலே பகையாக மாறிடுமே. அது அந்த தெளிவு கொடுத்தா நீங்கள் தான் சாமி. அதனால தான் இங்கே வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்க? சாமின்றது படைச்சதுயா. அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது. உன் வாய் ருசிக்கு எங்கன்னா மரப்பா அறுத்து துண்ணுட்டு போ. சாமி பேரை வச்சுக்கிட்டு வெட்டி துண்ணுன்னு கிடையாது. என்னையா நியாயம்? எந்த சாமியா கேட்டது? கேட்கறது சாமியா கேட்கும், பேய் தான் கேட்கும். ஒரு உயிரை பேய் தான் கேட்கும், சாமி கேட்காது. ஏன்னா படைச்சது சாமி. அது வந்து தன்னை அழிக்க நினைக்காது. இந்த மாதிரி உங்க வாய் ருச்சிக்கு வெட்டி துண்ணுக்கிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லிச்சு, பெரிய சாமி சொல்லிச்சு, வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சுத்திங்கிறீங்க சாமி. அதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க. வெளியில வந்தியோ வரலையோ, இன்னைக்குதான் நீ பிறந்த. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ, ஃபர்ஸ்ட் உபதேசம், அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்கு தான் அவன் நினைக்கிறான். அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல்ல நம்பிக்கை, அதெல்லாம் பிறந்த நாள், அது போறது. ஆனா போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான். உண்மையான பிறந்த நாளே இன்னைக்கு உனக்கு தான். போ, என்னென்ன செய்தி அந்த ஜனத்துக்கு செய்து போ. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, ஒரு கேள்வி சாமி. சொல்லு. பிட்டுக்கு மண் வந்து சிவபெருமான் வந்து பெரம்படி வாங்கினார்ல சாமி. ஆமா. அந்த அடி வந்து எல்லா மக்கள் மேலுமே விழுந்துருச்சு. ஆமா. அதுல என்ன சாமி தோணுது? அவரு தான் நம்ம தான் அவருங்கிறது உணர்ந்துக்கலாமா? இப்போ இந்த மாட்டு மேல சிவபெருமான எது மேல, எந்த வாகனத்து மேல ஏத்துன்னு வர்றாங்க? மாட்டு மேல சாமி. ஏன் மாட்டு மேல ஏத்தணும்? ஆட்டு மேல ஏத்துன்னு வந்தா என்ன? ஏன்பா மாட்டு மேல ஏத்துன்னு வர்றாங்க? தெரியல சாமி. மாடுன்னா நீ தான். சரி சாமி. உன் உயிர் தான் சிவம். சரி. அந்த சிவத்தை தூக்கி தான் சுத்தின்னு இருக்கிற. அத்தாச்சா உனக்கு அடிப்படும். அதுதான் வீட்டுக்கு மனசு வந்தது. போ. சரி சரி சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி. சாமி, இந்த இப்போ நம்ம ஞானப்பாதையில் வந்திருக்கோம் சாமி. ஞானப்பாதையில் வந்திருக்கோம். இப்போ நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து தானமா கொடுத்துடலாமா? எப்படி கொடுப்ப? நம்ம உடலை வந்து மருத்துவ கல்லூரிக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்க முடியுமா? எப்போ கொடுப்ப? இப்போ நீ செத்து போகணும் இந்த வயசுல. சாவியா தானமா கொடுத்தீங்கன்னா உதவும். சரி. இப்போ என் வயசுல தானமா கொடுத்தா என்ன உதவுமா? எல்லாம் ஆடி போய்க்குது. சொல்ல, இந்த வயசுல நீ தற்கொலை பண்ணிக்கணும் சொல்லிட்டு எழுதி வச்சுடு. என் உடல் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், எல்லாம் கண் எடுத்துங்க, காது எடுத்துங்க, நரம்பு எடுத்துங்கன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? போகும்போது தானம் கொடுத்தீங்கன்னா என் புண்ணியம். இருக்கும்போது குடியா தானத்தை. அதை கொடுக்க மனம் வரல, தள்ளாடி போற மாதிரி என் கண்ணே தெரியாது கண் தானம் பண்ணங்கன்னுவான். கண் தெரியாது தானத்தை இன்னொருத்தன் கண் வைக்க முடியுமா? நல்லா இருக்கும்போது கொடுத்துடு, கண்ணை படுற மாதிரி கொடு. சும்மானா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை தேடு போ, ஊர்ல இருந்து தேடாத. சரி சாமி. இந்த அப்புறம் நம்ம வீட்டில் ஆடு கோழி வளர்க்குறோம் சாமி. வளர்த்தா வந்து அது கசாப்புக்கு தான், துட்டுக்கு தானே வித்துங்கிற. அதான் சாமி, அது பாவமா சாமி? பின்ன பெரும்பாவம் இல்லை அது. உன் குழந்தை குட்டிக்கெல்லாம் வராது அது. சரி. ஏன் ஒரு உயிரை கொண்டுக்குனுக்கிறியா? அது துடிக்கும் போது உன் குழந்தை குட்டிக்கு தானே அந்த பாவம், வம்சத்துக்கே வரும். போ. சரி. ஆத்மா வணக்கம் ஐயா. நான் வேலூர்லேருந்து வரேன். 4 உபதேசம் வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வரேன். இந்த பெங்களூர்லேருந்து வந்த அம்மா பேசின மாதிரி இந்த காலத்துலேயும் மகான்கள் இருக்கிறாங்களான்றது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண புண்ணியம் பொழுது உண்மையான மகானாக வந்து சித்தர் காலத்தில் வந்து இருக்கிறேன். இது ஒரு பெரிய புண்ணியம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வியா. மனம்தான் நல்லதும் செய்து கெட்டதும் செய்துன்றாங்க. ஆனால் அந்த நல்லதுலே நினைக்காதுங்களா மனம்? ஏமா மனம்தான் வந்து நல்லதும் செய்து கெட்டதும் செய்து. ஆமாம். ஆனால் கெட்ட விஷயத்தை உடனே செஞ்சது, நல்ல விஷயத்தை வந்து யோசிச்சு செய்து, அது நல்லதுலேயே நினச்சி செய்யுது. ஆமாம். நல்லது வந்து பறி போயிடும், அதனால் யோசித்து செய்யுது. கெட்டது பறி போகாது, ஊர்லேருந்து வந்துடும், அதனால் உடனே செய்துடும். அது அப்போது நம்ம செய்கிற செயல் தான் விதியாக மாறுது. எல்லாமே விதி, அது உன் செயல் தான். நீ இந்த பிறவியில் நல்ல தர்மத்தை பண்ணினா அடுத்த பிறவியில் சுபிட்சமாக வாழ போகிற. நீ கெட்ட செயலை பண்ணினா அடுத்த பிறவியில் கெட்ட செயல் தான்.
இந்த பிரிவில் பல பேர்கிட்ட கொள்ளாச்சு, பல பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரன் வாழணும், எனக்கு பேர் ஓணும், புகழ் ஓணும்னு பண்ணினா அடுத்த வாட்டி நீ பிச்சைக்காரனை வாழ போகிற. இவ்வளோ தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிர்ணயம் பண்ணுறான். குரானில் சொல்லுவான், அல்லாஹ் வந்து மூவரை படைக்கிறார் அப்படின்னுவான். 2 பேர் 2 தோள்பட்டியில் இருக்கிறான், ஒருத்தன் மேலே இருக்கிறான்டா. ஆனால் ஒரு மனிதன் தவறை செய்கிற தவறுகள் ஒருத்தன் எழுதுறான், ஒருத்தன் நன்மையை எழுதுறான். இந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட அல்லாஹ் கிட்ட கொடுக்கும்போது அவனுடைய நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு. அது மாதிரி மனுஷன் வாழ்க்கையை வந்து கடவுள் நிர்ணயமே பண்ணலைங்க. கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில் தான். இப்போ ஒருத்தன் படித்து போட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாதம். ஒருத்தன் படித்து போட்டு வேலையே இல்லாத சுற்றிங்கிறான். ஏன் இவனை தான் படித்தான், அவனு தான் படித்தான், இவனு தான் மனுஷன், அவனு தான் மனுஷன், வேலை செய்ய வேண்டியது தானே, கிடைக்கிது தானே, கிடைக்கலையே. அப்போது இவனுடைய விதி அவன் வாழ விடாத தடுக்குது, அவனுடைய விதி வந்து வாழ வைக்குது. அப்போது இந்த விதின்ற பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் நீ செய்த நன்மை தீமைகள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி நம்ம செய்த நன்மை தீமை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 விஷயத்தில் பழி போட்டுன்னுக்குறோம். நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலைன்னு சொன்னால் நான் இவ்வளோ கடவுளை கும்பிட்றேங்க எனக்கு நடக்கலைங்கன்றோம், இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம். ஆனால் நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன். அந்த மாதிரி எப்போ அவன் ஒத்துக்கிறானா அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியும். அவன் ஒத்துக்காத விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெரியாமையே போயிடும். அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யறது சரியா தப்பான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை போய் அதில் தெரியும், நன்மை தீமை அதில் தெரியும். அந்த நன்மைக்கு மேற்கு எடுத்துங்க, தீமையை தூக்கி போட்டுருங்க. அடுத்த கேள்விக்கும் இப்போ பதில் சொல்லியா, ரொம்ப நன்றி. ஆனால் நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தான் கர்ம வினையாகுதுன்னா, ஆமாம், பாவம் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்படுது. ஆத்மாவுக்கு சம்மந்தப்படாது, மனத்துக்கு சம்மந்தப்படும். நீ செத்த உடனே மனம் எங்கே போகுது, ஆன்மாவில் சேருது. அப்போ ஆன்மா என்ன பண்ணுது, இந்த பாவத்தை தீக்கிறதுக்கு இந்த உன் புள்ள செய்துட்டு வந்த பாவத்தை நீ தூக்கின்னு சுமக்கிற இல்லை. அப்போது அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்குது. அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது, திருப்பி ஒரு பிறவி எடுத்து கொடுத்துனுக்குது. அப்போ இது எதில் போனால் அழியும்னா யோகத்தில் இந்த மாதிரி கலையில் போனால் தான் அதை அழிக்க முடியும். இந்த கலையில் போனால் மட்டும் போதாது, இந்த கலையில் போய் நன்மையை செய்யணும், தர்மத்தை செய்யணும். அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை, நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. முக்கியமாக குரு சொன்னபடி கரெக்டாக பாடம் பண்ணால் கரெக்டாக செய்யணும். ஆமாம், குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே. வீட்டுக்கு போனோடனே பொம்பளை அங்கே புடவை கட்டி நின்று வந்தோடனே குரு மறைஞ்சிட்டாரு, கண்ணுக்கு பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்க கேட்கறத, பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் ஓடுறமான்னு ஓடுறான். குரு எங்க போனாரு, குரு செத்து போறாரு. அப்போ நான் இங்க வந்து சும்மா இந்த குருலாம் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சலிச்சு போச்சு. சொல்லி கொடுத்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணு மேல மோகம். இப்ப ஒரு அடுப்பாங்கரையில வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை, ரோட்ல ஒரு ஆம்பளை போவான், இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனா தன்னறியாம அவ எழுந்து வந்து எங்கெங்க போனோம், யார் வீட்டுக்குங்க போனோன்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாம நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறார், ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒரு ஆண் இருக்கிறான். அதனுடைய ஈர்ப்பு இது. இப்ப இங்க எங்க குருவுக்கு வேலை இருக்குது, குரு கோயந்தா போட்டு போடுவாரு. அதனால சக்தி தான் வந்து எதிர நிற்கும். ஏன்னா ராத்திரிக்கு சோறு போட போகிறது குரு போட மாட்டார், அவள் தான் போடணும். அதனால அவளை பகைக்கவே முடியாது வாழ்க்கையில. அதனால தான் அம்மாவை பகைச்சிக்கிறான், அப்பாவை பகைச்சிக்கிறான், அண்ணன் தம்பியை பகைச்சிக்கிறான், பொண்டாட்டியை பகைச்சிக்க முடியல. பகைச்சிக்கினா அம்மாவை பகைச்சின்னு கோர்ட்டு வரைக்கும் போய்க்கிறான். எவனா அம்மாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்தை கொடுன்ட்டு, அப்பாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்தை கொடுன்னு போய்க்கிறான்னா, பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு போகிறான் இல்லை. அப்போ எவ்வளோ டேஞ்சரான ஒரு பொண்டாட்டின்னு பார்த்துக்கோ, ஜாகிரதையா நடந்துக்கோ. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது அர்த்தம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதோட அர்த்தம் போக போக பாடத்தை எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறேன், 4 தானே வாங்கிக்கிறேன். மொத்த பாடம் வாங்கும்போது அதை பற்றி புரியும். ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு காட்டலாம், இது இதுப்பா இது இதுப்பான்ட்டு.
ஆனால் இல்லாத பொருள் ஆனால் இருக்குது, ஏக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள்ன்றது எப்படி இருக்கிறான், கடவுள்ன்றது ஒன்று இல்லை, ஆனால் இல்லைன்னா உயிரினமே இருக்காது. அதனால் கடவுள் இருக்கிறான், ஆனால் கடவுளை பார்க்க முடியாது. அதனால் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள். நம்ம மூச்சை நம்மளால் பார்க்க முடியுமா? கையை பார்க்குறோம், காலை பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், மூக்கை பார்க்குறோம், வாயை பார்க்குறோம். ஆனால் மூச்சை பார்க்க முடியுமா? மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் இல்லை, வாய் இல்லை, கால் இல்லை, கை இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இருக்கிற மூச்சு, ஏற்கிற மூச்சு நம்மளால் பார்க்க முடியல, அதான் கடவுள். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த 2 வருஷத்தில் வந்து முன்னாடி ஏகப்பட்ட கோபம் எவ்வளோ இருந்துச்சு. இந்த 2 வருஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்தாலும் குருன்னு நினச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை போயிடுது. ஆக்சிடென்ட் ஆகிறது கூட கார் எடுத்துன்னு அதெல்லாம் கூட நினச்சி எங்கள் கோட் ரோட்டில் பார்த்துட்டு வண்டி எடுத்துன்னு போனேன், நின்றுச்சு. பிரேக் ஃபெயிலியர் ஆனது கூட அப்படியே வண்டி நின்றுச்சு. இது மாதிரி நிறைய சம்பவம் நிறைய பேருக்கு நடக்குது. அதனால எல்லாம் ஆண்டவன் எனக்கு குரு எந்த விஷயம் நினைச்சாலும் டக்குன்னு நல்ல விஷயம் நடக்குது உடனே. நல்லா சந்தோஷம் சந்தோஷம். அதனால கேட்டேன். சரி, நல்லா இருக்கு, சந்தோஷம். சிவா சிவகுமார். சரி, சீன தேசத்துல ஒர்க் பண்ண சாமி ரொம்ப நாளா. சீன தேசத்துல சைனால அங்கேயே உங்களை பார்த்துருக்கேன் அந்த இதுல வீடியோல மூலியமா தான் இங்க வந்தது. சரி, உலகம் ஃபுல்லா போகுது. ஆமா. இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் சொல்லு. ஒன்று தான் பிரச்சனையே இல்லை. எச்சில் படாம எப்படி சாமி கும்பிடுறது? சிவவாக்கியர் ரொம்ப அழகா இருக்காரு. அவர் சொன்னாரு எல்லாத்துலயும் எச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போதுற மந்திரத்துல இருந்து உள்ள இருக்க இது வரைக்கும் எச்சில் சொல்லிட்டாரு. சரி, எச்சில் படாம எப்படி சாமி? ஒண்ணுதான் யோசித்து பார்த்தியா நீ? இல்ல நிறைய சொல்லியிருக்காரு சாமி. ஆமா, என்ன சொல்றாரு? ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமே. எச்சில் படாத மந்திரம் இல்ல, தீட்டு படாத மந்திரமே இல்ல. அதுவும் சொல்லிட்டாரு. மந்திரம் சொல்லிட்டு அது அம்மா 10 மாசம் தீட்டு தான் மந்திரம் சொல்லிங்குது. அப்ப தொட்டா தீட்டு, வந்தா தூட்டு, போனா தீட்டு எல்லாம் கிடையாதுங்க உலகத்துல. அப்போ எச்சில்னா எது? எச்சில் குடிக்கிற தண்ணியில இருந்து ஓதுற மந்திரத்துல எல்லாத்தையும் எல்லாம் எச்சில், எல்லாமே எச்சில். ஆனா இதெல்லாம் எச்சிலே கிடையாது. எச்சில்னா என்னது? அதான்பா, இதெல்லாம் எச்சிலே கிடையாதுப்பா. உண்மையான அதனால தான் பட்டினத்தார் கேட்டார், எச்சில் எச்சில் என்று பேசுறீ, எச்சில் எங்க இருக்குதுன்னு தெரியுமாடான்னு கேட்டார். எச்சில்ன்றது விந்து, வாயில வர எச்சல் அல்ல, அது நீர், உமிநீர். அதனால எதையோ ஒன்று நம்ம பட்டிக்கிறோம், எதையோ ஒன்று நம்ம அறிவு கட்டின மாதிரி எடுத்துக்கிறோம், நம்ம அறிவு கட்டின மாதிரி பேசுகிறோம். புரியல, அதனால புரியாது, ரொம்ப கஷ்டம்தான் அது. ஏன்னா அவங்க பெரிய கஷ்டப்பட்டன்னு சொல்லிக்கிறாங்க, நமக்கு தான் ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நமக்கு. அதனால இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும், அதை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். அப்புறம் தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கு. சரி, மனுஷனுக்கும் அதே மாதிரி 3 கண்ணு. சரி, ஆனால் அதில் வந்து 2 கண்ணு வந்து மனுஷனால பார்க்க முடியுது, 3வது கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இது பண்ணுறாங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியாது. ஏன்னா ஏமாத்துற வேலையெல்லாம் நான் பண்ணுறது இல்லை. இப்போ கல்யாணம் காட்சி ஆகலைன்னா நீ 3 கண்ணை பார்க்கலாம். சரி, உனக்கு கல்யாணம் காட்சி ஆகி குழந்தையெல்லாம் பெற்று போட்டு மனசெல்லாம் அது மேலே வச்சு போட்டு 3 கண்ணை பார்க்க எங்கள் மனசு இல்லை அதுக்கு கேட்கல. ஆனால் தேங்காயில் வந்து 1 கண்ணு மட்டும்தான் அப்படி சும்மா அப்படி சாவியை வச்சு தோணுனா கூட வந்து எல்லாம் 3 கண்ணையும் நோண்டினா வந்துடும். 3 கண்ணு வரமாட்டேன். வரும். நீ சரியாக நோண்டி இருக்க மாட்டேன், அதுக்குள்ள சாவி மக்கியா போயிட்டு இருக்கோம். அதனால 3 கண்ணுமே ஓட்ட விடும். அதனால 2 புறக்கண்ணால் அகக்கண்ணை திறக்கணும், அதுதான் ஞானக்கண். அதுக்கு பேர் 10வது வாசல்னு பேர். அந்த 10வது வாசலை திறக்கணும்னா மனமற்ற நிலையில் தான் திறக்கும். அது மனம் இருக்கிற வரைக்கும் திறக்காது. நம்ம வீட்டு மேலே போனோம், பொண்டாட்டி மேலே போனோம், சொத்து மேலே போனோம், பிள்ளைங்க மேலே மனத்தை வச்சுட்டு 3வது கண்ணு எங்கே போய் தர்றது? 30வது கண்ணு கூட தெரியாது நமக்கு. அதனால மகானையும் நம்மளையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது, தவறுது. ஒப்பிட்டவே இல்லை சாமி. இல்லை, அவங்க சொன்னாங்க 3வது கண் இருக்குது, 3வது கண் திறக்கணும், 3வது கண் திறந்தா அது ஞான கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மனுஷனால முடியாது அது. அதனால அவர் திறந்தாருங்க. ஏங்க என்னால் முடியாது? உன்னால முடியாது. ஏன்னா அவங்க கல்யாண காட்சியில் கடவுளே வாழ்க்கைன்னு வாழ்ந்தவன், நீ குடும்பமே பொண்டாட்டியே வாழ்க்கைன்னு வாழறவன். உனக்கும் அவங்களுக்கும் ஏராளமான வித்தியாசம். அதனால தெரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணுங்க, ஆனால் தெரிஞ்ச மாதிரி பாவனைகள் பண்ணாதீங்க. அப்புறம் சாமி, ராமர் பிறந்த காலத்தில் ராமர் தான் கடவுள்ன்ட்டு மற்றவங்களுக்கு தெரியுங்களா சாமி? அதே மாதிரி கண்ணன் வந்து மகாபாரத காலத்தில் வந்து கண்ணன் தான். நீ எப்போ பிறந்தன்னு உன்னை தேடு. ராமரை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண? இல்லை சாமி, அது கேள்வி முன்ன இல்லைப்பா, ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை, ராமர் என்ன பண்ண போற? இப்போ ராமர்னு ஒருத்தர் பிறக்கலப்பா. நீங்க வந்து உபதேசம் கொடுக்குறீங்களா சாமி? நான் உபதேசம் கொடுக்குறது உனக்கு ராமர் இல்லை, எனக்கு தான் சாமி.
சப்போஸ் நீங்க கடவுளா இருக்கலாம். நான் கடவுள் கிடையாது. நான் தான் பல வீடியோக்கள்ல சொல்றேன். மடைனா நான் இல்ல கடவுள் ரூபத்துல வந்து இல்ல, கடவுள் ரூபத்துல கூட வரல. நான் மனுஷன் ரூபத்தில் தான் உட்காந்துக்கிறேன். அதனாலதான் கேட்டேன். அதனால மனுஷன் ரூபத்தில் தான் பதில் சொல்லுவேன். நான் கடவுள் ரூபம்லாம் இல்லை. கடவுள் ரூபம்னா எப்படி தெரியுமாக்கணும்? எனக்கு 12 கை இருக்கணும். அப்படி இல்ல சாமி, ஜீசஸ் கூட 12 கை இருக்கு. அவர் கடவுளா? அவர் கடவுள் தூதர் தான் சொல்லி. கடவுள் அவரு கடவுள் கிடையாது. பின்ன கடவுளால் அவர் ஒரு மகான், அவ்வளவுதான். என்ன அவருக்கு 15 கையா இருந்தது? அதே மாதிரி நான் சொல்லக்கூட புழு கூடாதுன்ற. நான் பொய் பேசக்கூடாது. நல்லது பேசுறது, நல்லதுக்கு பொய் சொல்லி தெரியல. நீங்க நல்லா சொல்றீங்க, நான் நல்லா சொல்றேன்னா எடுத்துக்கோ, பிடிக்கலையா விட்டுடு. அப்ப நாங்க கற்பனை எல்லாம் மகானே கிடையாதுப்பா, மனுஷன்பா. நான் மகான் கிடையாது. நீங்க இல்ல சாமி, நாங்க நினைச்சுக்கலாம். நீ நினைச்சு நீ ஏமாந்து போன நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஆனா நான் மகான்னு ஒரு வீடியோவிலையும் பேசுறது கிடையாது. அல்ல நீங்க ஏன்னா என் தகுதி எனக்கு தெரியும். இல்ல சாமி, நீங்க எல்லா வீடியோ நான் அனுபவத்துல பேசுறேன். நான் மகான் அந்த உங்களை எல்லாம் ஏங்க சேர்க்கிறேன். முனிவர் கிடையாது. முதல்ல அது யோசனை பண்ணும். நான் மகானா இருந்தா எதுக்கு உங்களை இங்க சேர்த்து வச்சுன்னு பேசிக்கிறேன்? நான் எங்கன்னா உட்காந்துப்பேன் காட்டுல ஒண்டியா கடவுளை நினைச்சுக்கணும். மனுஷனாக தொட்டு இந்த மனுஷன் எல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிறேன். அதனால நான் மனுஷன், மகான் எல்லாம் கிடையாது. இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போறதில்லை. இல்லாத தகுதியெல்லாம் எடுத்து அந்த தலையில போட்டுக்கிறது இல்லை. நான் சும்மா நானா ஒரு பேர் வச்சு சுத்தத்தெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு ஒன்றும் வராது. அதனால இந்த கற்பனை வாழ்க்கையெல்லாம் நான் வாழறது நிஜம்னு வாழணும்னு நினைக்கிறேன். சரி, நன்றி சார். நன்றி. என் பேர் மகாலட்சுமி. போன மாதம் வந்து உபதேசம் வாங்கிட்டு போனேன் சாமி. சரி. பணம் செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு ஷோல்டர் வந்து வலி அதிகமாச்சு சாமி. நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். 3 பசங்க எனக்கு. வேலை செஞ்சுட்டு ஷோல்டர் வலி அதிகமாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா தான் போனேன். கொஞ்சம் நாள் பொறுத்து போய் வந்தேன். அந்த ஷோல்டர் பெயினுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெஸ்ட் எடுத்து மாத்திரையும் முழுங்கின்னு தான் இருக்கிறேன். பாடமும் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இது போல் ஏதாவது ஒரு வழி இருந்தால் கடவுளை திட்டு வேணாம். நம்ம என்ன இது பண்ணமோ தெரியல, நம்மனா வலிக்கிறதுக்கு கூட கை கால் நல்லா இல்லையான்ட்டு. இப்போ நான் கடவுளெல்லாம் திட்ட மாட்டேன் சாமி. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால வந்து கடவுள் மேலே வந்து நான் பழி போடுறதில்ல. எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு நான் ஒரு அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. ஆனால் இந்த 100 நாள் வேலையில் யாருக்கும் சாமி வந்துச்சான். அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் குலதெய்வத்துக்கு பச்சை போடு, 3 வாரம் பச்சை போட்டேன்னா உன் உடம்பு நல்லா ஆகிடுமா. நான் அவங்ககிட்ட சொன்னேன். இது மாதிரி ஆள் இந்த புஷ்ணுவா. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி இப்போ கூட வந்தோமா பெங்களூர் வந்து கால் வராதுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் பச்சை போட்டு நல்லா ஆக்கிடலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடிடலாம். அவங்களுக்கு சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா இந்த மாதிரி கற்பனைக்கு. அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கைன்றது பலவிதமான வாழ்வுகள் இருக்குது. எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம். எது பொய்ன்னு தூக்கி போடுறது தான் யோகம். ஆனால் யோகத்துக்குள்ளே இருந்துன்னு பொய்யான விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அவங்களுடைய இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பேருக்கு அதையெல்லாம் நடக்குமா? இப்போ ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. நல்ல வசதியான வீடு. அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு, வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் காலி. அம்மாவுக்கு இடுப்பு ஒஞ்சி போச்சு. பொண்ணுங்க படித்த பெரிய பசங்க, வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு. இப்போ இந்த குலதெய்வம் கொன்னுதா? யார் கொன்னது இவங்கள? அப்போ இந்த குலதெய்வம் கொலை பண்ணிக்கிட்ட காப்பாற்றி இல்லை இருக்கணும். அப்போ ஏன் காப்பாற்றல? நல்ல விஷயத்துக்கு தானே அதை கும்பிட தானே போனாங்க. அதை ஒன்றும் அடிக்க போல திட்ட போலையே. ஆனால் அவங்க இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ஊனமானவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க. 1-2 ஊனமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க முடியல. இந்த வீடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுட்டான். வீடு தனி ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்ல, விற்று போட்டு போடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் அது. அந்த வீடு என்ன பண்ணோம்? நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள்ன்றது நீ தான். ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது? உடல்ன்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறுப்புகளும் ஒவ்வொரு விதமான சலிப்புகளும் இருக்குது. இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் வேலை செய்தான்னா கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது. சில பேருக்கு என்ன பண்ண ஒரு 30 வயசுலேயே எலும்பு தேஞ்சு போய் முட்டி வலி, கால் வலி, கை வலி வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது.
கடவுள் ஒரு முகமூடி போட்டுங்கிறாரு. அந்த முகமூடி தேயுது, அந்த முகமூடி உரப்பா இல்லை, அதனால இந்த உபாதைகள் ஏற்படுது. இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு? எனக்கு புரியுது சாமி, அவங்க சொன்னாலும் புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரியட்டும், புரியா போனா போட்டோம். நீ அனுபவிக்கிறது துன்பத்தை நீ உணர்ந்தால் உண்மை தெரியும். இன்னொருத்தரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஏன் அவங்க உனக்கு சொல்றாங்கன்னா நீ போய் அவங்களாண்ட கதை சொல்றது. இல்ல சாமி, நான் 100 நாள் வேலைக்கு போறேன், அவங்க வந்து இல்ல நீ பச்சை போட்டியா, போட்டேன்னு சொல்லி. ஆமா, பச்சை போடு, சிவப்பு போடு, வெள்ளை போடு, எல்லாத்தையும் போட்டு உட்காந்து இருக்கு. இன்னொரு வாரமும் வந்து கேட்டாங்க வீட்டாண்ட, போட்டேன் இந்த வாரமும் 3 வாரமும் 2 இன்னும் ஒரு வாரம். ஆமா, இனிமேல் உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா பச்சை போட்டாச்சா? ஏன்னா மரணமே வராதுமா பச்சை போட்டுட்டா. நானும் பச்சை போட எங்க சுத்தி பாக்குறேன், ஒருத்தன் கூட எனக்கு பச்சை போட மாட்டாங்க. எனக்கு தெரியுது சாமி, அவங்க வந்து எங்க வீட்டாண்ட தேடி வந்து நீ போட்டேன் இந்த வாரம். இந்த முட்டாள்தனத்துல மூழ்கி போற மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு சிந்திச்சு பாக்குற ஆற்றல் கிடையாது. எது கேட்டாலும் எங்க முன்னோருங்க செய்தாங்கங்கன்னா அதை தாங்க நாங்கள் இப்போ பின்பற்றி வரணுவாங்க. இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது. ஏன்னா முன்னோருங்க வாழ்ந்த காலங்கள் வேற. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க கோமணம் கட்டியிருந்தாங்க, குடிமி விட்டுருந்தாங்க. நீ ஏன் கிராப் கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிற சொல்லு? அவங்க ஜாக்கெட்டு போடாத புடவை கட்டியிருந்தாங்க. நீ சிங்காரிக்கிற பிரேசர் பாடி போட்டு ஏன் பண்ற? அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திக்கினே வரும்போது இதையும் மாற்றணும். இதை மட்டும் மாத்தாத மற்றதெல்லாம் மாத்திக்கணும். முன்னோர்த்துங்கன்னு முன்னோர்ந்தவங்க மேல பழி போட்டுன்னுக்கிற மாதிரி என்ன தப்பு இல்லை? அது எனக்கு பிடிக்கலங்க, நான் செய்தேங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்தேங்கன்ட்டா தீர்ந்து போச்சு. இது ஏன் முன்னோருங்க மேல பழி போடணும்? இன்னைக்கு எல்லாரும் இந்த முன்னோருங்க மேல பழி போட்டுன்னுக்குறாங்க நான் செய்கிற தவறுக்கெல்லாம். அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அறியாமை. பச்சை போட்டாலும் செவப்பு போட்டாலும் அந்த ஊர்ல சாவு நடக்கலையா? நான் சொல்லிட்டேன் சாமி, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியுது நம்மளுடைய கர்மம். நான் என்ன சொல்றேன், இந்த 100 நாள் வேலை தான் சொன்னா ஒரு 12 ரகசியங்கள்ல சொல்றான் சாணக்கியம். ஒரு பெண்ணுக்கிட்ட எது எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு 12 ரகசியங்களை ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். இதையெல்லாம் வந்து ஒரு பெண்கள் கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அது உன் உயிருக்கே கூட ஆபத்தா வரும் அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான். இது எதுக்குன்னு சொன்னா, இந்த பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க ஒன்று கூடிக்கினான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பேசுவான்? அந்த குடியை பற்றி பேசுவான், இல்லை சினிமாவை பற்றி பேசுவான், இல்லை நாடகத்தை பற்றி பேசுவான், இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசுவான். இப்படியே ஆம்பளைங்க பேசி காலம் நேரம் போகும். ஆனால் அந்த பொம்பளைங்க 10 பேர் கூடிக்கினாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன சாமி கும்பிட்ற, உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நல்லா வச்சுக்கிறாரா கெட்டதாக வச்சுக்கிறாரா, ராத்திரி என்ன புழக்கிறாரா, இதெல்லாம் கேட்டணும் விசாரிச்சுன்னு உட்காந்துப்பாங்க. அந்த இடத்துல போய் நீ சொல்கிறது இந்த மாதிரிம்மா எனக்கு முட்டி வரலம்மா, கால் வரல, கை தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ பச்சை போடு சிவப்பு போடு, பச்சையும் சிவப்பும் குத்துனீங்கன்னா உன் பக்குவமாக ஆகிடும் உன் கை கால் அப்படின்னு அவங்க ஊங்கிட்ட புழுவுது. இதை மாதிரி நடந்துங்கப்பா. போறோம், நம்ம வெளியே போனாலும் சரி, நம்ம அதெல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்லை. வெளியே வர்றவங்க ஐயோ இவங்க வந்துட்டாங்க, உடனே போய் வீட்டு உள்ள வந்து இதைதான் நேற்று கூட சொன்னேன். இவங்க வருவாங்க, அது மாதிரி இது போல ஆச்சு. நேற்று கூட அதை தான் சொன்னேன். நேற்று கூட அதை தான் பேசினேன் மீடியாவில். ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடோ, அவங்க வராங்க, நானும் எதிர போகிறேன். நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிக்கின்னு வர்றது, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்றான், அதாம்மா இந்த தண்ணி ஏற்றுணுவான்றது, அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது, அவங்க போன உடனே போகிறது. இதனால் என்னடா வரும்? என்ன வரும்? உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு நீ போகிற கார் ஆக்சிடென்ட் நடக்குது. உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு போகிற மிலிட்ரியில் செத்து போகிறான். உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ஃப்ளைட்டை எரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, நம்ம திரும்பி வந்தோமா அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன். மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறவன் கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன். ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விடோ ஆகும், இவன் அம்மாவும் ஒரு நாள் விடோ ஆகும். அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடோ ஆச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா? அடுத்த பொண்டாட்டி மட்டும் வரக்கூடாதா? தவறான எண்ணங்கள். உன் விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ, நீ யார் வரலனாலும் ஒரு ரோட்டில் போயினாலும் பாம்பு கட்சி சேர்த்து விடுவேன். யாருமே வரல, எதிர வரல, யார் வந்தாலும் வரலனால நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லீச்சு வந்து செத்து விடுவேன்.
ஆனால் ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்களை கூட நடந்து கொடுக்கும். உன் மனசை பொறுத்து தான் அதெல்லாம். இது அதை நீ பெருசாகவே எடுத்துக்க கூடாது. அந்த நாய் அப்படித்தான் அப்படின்ட்டு போ. ஏன் சொல்றேன்னா, உன்னால யாருக்கும் எந்த தீமையும் வராது. அவங்க மனசுல ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும். அதனால நீ அதை பத்தியே கவலைப்படாத. உன் வேலையை நீ செய்ய போ. நீ கடவுள் சாட்சியா போ. ஏன்னா கடவுள் சத்தியத்தில் இருக்கிறான், நீ சத்தியமா நட, அதுதான் உண்மை. அவன் பொய்யான நம்பிக்கையில போனான்னா பொய்யாவே போட்டோம். இப்போ நான் இருக்கிற வீட்டுல அக்னி மூலை வளர்ந்துட்டு இருக்குது. அக்னி மூலை வளர்ந்துட்டு இருக்கான் சாமி. எங்க வீட்டுல 4 பேர் இருந்தா, அவர் இறந்து 9 மாசம் ஆயிடுச்சு. சரி. ஆனா 3 பசங்க நானும் இருக்கிறேன். ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஆகும். அது போல இருக்கும்போது அந்த வீடு மாத்தணும். அது போல வீடே மாத்திடணுமா? வாடகை வீட்டுக்கு போனா உடம்பு நல்லா இல்ல. நீ என்ன பண்ணு, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை நான் கொடுத்துட்றேன், உங்க வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டுன்னு போயிடுங்க. இது எல்லா வாஸ்து சாஸ்திரத்தையும் பார்த்து கட்டுறாமா, செத்து போறான். எத்தனை கோடீஸ்வர வாஸ்து பார்த்து பார்த்து பல ஜோசியர்களை பார்த்து கட்டி 10 பைசா உதவாத போனவெல்லாம் உண்டு. ஆனா எதையுமே பார்க்காத கட்டி ஓஹோன்னு வாழறவனும் உண்டு. அவனுடைய நேரம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குமா. நீ அந்த வீட்டுல இருக்கிறதாலதான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. நீ முதல்ல வீடு மாத்தாங்க. எனக்கு தெரியுது சாமி, நீங்க சொன்ன இது எல்லாம் கேட்ட நம்ம தலையில என்ன இது விதி எது இருக்குது, அது போலதான் நம்மளுக்கு நடக்கும். மொத்தமா எங்க போனாலும் அதுதான் நடக்கும்ட்டு. இல்லை நீ இந்த வீடு மாத்தினதான் பசங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு நான் தெளிவா இருந்தாலும் எனக்கு குழப்பறாங்க சாமி. இது இப்போ நீ ஒண்டியா இருந்ததுன்னா உன் முடிவு மட்டும் எடுத்துக்கலாம். உனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது அதனால அவங்க முடிவையும் நீ அனுசரிச்சு தான் போகணும். இல்லைன்னா அவங்க நினைப்பே அவங்களுக்கு நோயா மாறிடும். அதனால அவங்க சொல்றாங்க, சரி நீ வேற வீடு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருந்து தான் பாரு. அங்க உடம்பு சரியில்லாத இருந்துட்டாங்கன்னா அங்கே இருந்துக்கோ. அங்க போய் உடம்பு சரியில்லாம் கட்டை எடுத்துக்கின்னு தலைமையிலேயே 4 போடு. ஏண்டா ஒழுங்கா இருந்திருக்கலாம், அங்கேருந்து இங்கே அதை விட மோசமா போச்சேடானிட்டு. எதுமா அக்னி மூலை? மனுஷன் வச்சுக்கிறது அக்னி மூலை. இறைவன் படைப்புல ஏது அக்னி மூலை? ஏது குபார மூலை? நீ எது அக்னி மூலியா நினைக்கிறியோ அது அக்னி மூலியாகும். எது குபேர மூலியா நினைக்கிறியோ அது குபேர மூலியாகும். எல்லாமே உன் மனசுக்குள்ள தம்மாக்குது, வெளியே ஒண்ணுமே கிடையாது. ஒரு வெட்ட வெளியே அது. அதில் போகிற மூளை முடுக்கெல்லாம் அதில் கிடையாது. ஆனால் இந்த மனுஷனுடைய மனசில் இருக்கிற மூளை முடுக்கால இவன் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கின்னுக்கிறான். இதெல்லாம் புரியணுமா, கொஞ்சம் கஷ்டம்தான். போக போக புரியும் உனக்கு. எனக்கு புரியுது சாமி, என்ன சார்ந்து என் தம்பிக்கு புரியல சாமி, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன். அதுதான் அது. இப்போ நீ ஒண்டியா இருந்துட்டீன்னா நான் எத்தையும் மாற்றவேனா, இருந்தா உயிரோட இருந்தா இங்கே இருக்கிறேன், இல்லை செத்தா இங்கே சாவறேன் அப்படின்னு இருக்கலாம். 4 பசங்க இருக்கும்போது நீங்கள் அதுங்களுக்காக அன்றைக்கே அவங்க சொன்னாங்க, இதுங்க கேட்கல அப்படின்டுவாங்க, உன் மேலே பழி வந்துடும். அதனால நீ மாற்றி போய் 2 வருஷம் இருந்து பாரு, நல்லா இருந்தால் இருந்துடு. அங்கேயே ஏன் பிரச்சனை? அதே போல சாமி, ஆமா, சிவன் கோயிலுக்கு போறோம். சிவன் கோயிலுக்கு போனா விபூதி எடுத்துன்னு வரக்கூடாது. நான் இப்ப அந்த கோயிலுக்கு போறதில்ல சாமி. சரி, கோயில் இந்த கோயில் பக்கத்துல இந்த பாடம் எல்லாரும் யார் ஒருத்தர் நல்லா பண்றாங்களோ அவங்க எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு போக மனம் ஈடு கொடுக்காது. எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, எந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுளுக்குது, அந்த சர்ச்சில் கடவுளுக்குது, அந்த மசூதியில் கடவுளுக்குதுன்னு சுற்றுவான். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்குள்ளே தான்டா கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டான். அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான். நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னுமா தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு படுத்துக்கணும், யோசனை பண்ணி பாருங்க. என்னையே எனக்கு தெரியல. இங்கே உட்காந்துக்கின்னு இப்போ நீ பேசினுக்கிற, நீ கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கணும். உன் பசங்க முகத்தை நினை, உன் பசங்க முகமெல்லாம் தெரியும். ஆனால் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனை 1000 வாட்டி பார்த்துருப்ப. கண்ணை மூடிக்கணும், உன் முகம் தெரிந்தாப்பார். எவன் ஒருத்தனுக்கு தான் முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியிறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தனுக்கு அடுத்த முகம் தெரியுதோ உலகத்தை அறியிறான்னு அர்த்தம். அதனால தன்னை அறிய கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். நீங்கள் உங்களை ஆராயுங்க. நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், பிறந்து சாகிறதுக்கோசமாக நான் பிறந்தேன். அப்போ எதையோ அடையறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பும்.
அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும், மற்றதெல்லாம் அமைதி தராது. அது வேறம்மா, அது ஏமா வம்பு? இந்த வம்பான வேலையெல்லாம் வச்சுறீங்க சில பொம்பளைங்க வந்து எனக்கு. அப்போ நான் எத்தையானா சொல்லிவிட்டேன்னா என்ன பிடிச்சின்னு உயிர் எடுக்கிறாங்க. சிவன் சொத்து எதுமா? அது சிவன் சொத்து. கோயிலில் கொடுக்குற விபூதி ஐயர் கொடுத்தாரு, சிவனை கொடுத்தாரு உனக்கு. ஐயர் தானே கொடுத்தாரு, சிவன் வந்து ஒன்று கொடுக்கல. அப்போ சிவன் கொடுத்துருந்தாருன்னா அவர் சொத்து, ஐயர் கொடுத்தாருன்னா ஐயர் விபூதி தானே, அது ஐயர் விபூதி தானே. அப்போ அந்த விபூதியை செய்தது சித்தனார், அது கூட ஐயர் செய்யலை, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துங்கிற. இப்போ நான் கூட கொடுக்குறேன், இதை நான் செய்யலை, யாரோ ஒருத்தன் செய்தான், கொடுத்தது நான். அப்போ செய்த விபூதி செய்த ஒருத்தன், நான் கொடுத்தவன் நான். இது எங்கே சிவன் சொத்தாகும்? சாம்பல் தானே ஆகும், விபூதி தானே ஆகும். அப்போ இது எடுத்துன்னு போனால் வீட்டில் எப்படி கொலநாசனம் ஆகும்? குலம்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது தெரியாத சிவன் சொத்து கொலநாசனம், சிவன் சொத்து கொலநாசனம் ஊர்லன்னு சொல்லி தூங்கிறான். சிவன் சொத்துன்னா விந்து. ஞானத்தில் போறவனுக்கு அவன் வம்சம் வராது. இப்போ பட்டினத்தாருக்கு வம்சம் வந்ததா? வள்ளலாருக்கு வம்சம் வந்ததா? அருணகிரிக்கு வம்சம் வந்ததா? பாம்பன் சாமிக்கு இது ரமண மகரிஷிக்கு வம்சம் வந்ததா? விவேகானந்தருக்கு வம்சம் வந்ததா? இவங்கெல்லாம் சிவன் சொத்தை நாசனம் பண்ணவங்க. அப்போ சிவம் சொத்துன்னா என்ன? விந்து. அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு. ஆனா இது வம்சமே உலகத்துல வராம அது மேலுக்கு போய் கடவுள் அடைய போச்சுன்னு சொன்னா அங்க சிவனுடைய சொத்து நாசனமா போச்சு. இந்த உலகத்துல விபூதி இல்லை, இந்த சாம்பல் இல்லை. புரிஞ்சுதா? அப்போ ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதை செய். என்ன தப்பு பண்ணியோ, என்ன பாவம் பண்ணியோ, தெரிஞ்சு பண்ணியோ, தெரியாத பண்ணியோ, இந்த சின்ன வயசுல விடோவாயிட்ட இல்லையா? ஆனா ஏன் தெரிஞ்சு செய்யல எந்த தப்பையும், இறைவா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் நல்லதையே செய்து பழகிறேன்னு செய். சரி சரி, செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சும்மா அன்னதானம் பண்ணினா அது எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது. அது நம்மக்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கிறாரு, இப்போ அம்சண்டம்மா ஒரு பொண்ணு, அவர் என்ன பண்ணுறாரா, அவர் ஒரு சிவன் கோயிலுக்கு தான் அவர் வீட்டு பக்கத்தில் டெய்லி 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? சாப்பாடு எடுத்துன்னு போய் சும்மா கொடுத்தா எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, என் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு கொடுக்கும்போது ஓ இவர் குருவுக்காக கொடுக்குறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அதனால் குருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் 10 பேர் வயிறாச்சு, அந்த 10 பேர் வாழ்த்து வந்து அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி செயலை செய்யுங்க, அது நல்லது உங்களுக்கு. ஆத்மானம் ஆத்மானக்கையா. இப்போ ஆதிசங்கரர், ராகவேந்திரர், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் தலையை மூடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி, அந்த ஆன்மாவனுடைய சக்தி வெளியே போகக்கூடாது. அதே நேரத்தில் வெளியே இருக்கிற எண்ண அலைகள் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மூடி போட்டு வச்சுருந்தாங்க. குரு கோமணம், குருவனுடைய கோமணம். அது அவங்க ஒரு குச்சி வச்சுருக்கிறாங்கல்ல, அது அவங்க கூட ஆதிசங்கரர் வச்சுக்கிற பாரு, அவர் ஒரு குச்சி வச்சிருப்பார், அவர் குருவனுடைய கோமணம் அது, அதை தூக்கின்னு திரியிறாங்க அவங்க. சொல்லு சார். அப்படி பார்த்தா மற்ற ரமண மகரிஷி நீங்களாம் மூடவே இல்லை தலையா? நான் மகானே கிடையாதுப்பா, நான் மனுஷன்பா. சரிங்க, நீங்க சொல்லி அவரு மகானு, அதனால அவங்க மூடி இருந்தாங்க. இது இப்போ தாலி கட்டுறாங்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு, எல்லாரும் பொம்பளைங்க தானே, எல்லாருக்கும் தாலி உலகத்தில் ஒரே மாதிரி தானே கட்டணும். அப்படி கட்டலையே. ஒருத்தருக்கு பார்த்தா தட்டை தாலி, ஒருத்தருக்கு பார்த்தா நாம தாலி, ஒருத்தருக்கு பார்த்தா பட்ட தாலி. அதே மாதிரி தான்ப்பா ஞானிகள், அந்தந்த குரு வழிபடியாக வந்தவங்க அவங்க. நான் எந்த குரு வழிபடி அவுத்து போட்ட குரு கூட வந்தேன், அதனால நான் அவுத்து போட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் ஜென்மன்றது பாவப்பட்ட ஜென்மமா? யார் சொன்னது? பெண் ஜென்மம்னு ஒன்று இல்லை, நீ ஏது நானே எது. சரிங்க, அப்படி பார்த்தா அந்த ஆன்மீகத்தில் பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆம்பளைங்க வர அளவுக்கு பெண்களால் வர முடியலன்ட்டு. வர முடியுது, வர முடியாதது வேற விஷயம். அதனால அவங்க பாவப்பட்ட ஜென்மமா? அவங்கள கடவுளை அறிய முடியல. உன்னை வந்து எந்த வீட்லையாவது நீ வாப்பா விலை கொளுத்து வைப்பான்னு சொல்லிக்கிறாங்களா உன்னை? இவ்வளோ வயசாச்சா?
விளக்கேத்த வாமான்னு பெண்ணை தான் கூப்பிடுறாங்க. உன்னை கூப்பிட மாட்டான், என்ன கூப்பிட மாட்டான். அவங்க கடவுளை பார்க்கறதுக்கு இல்ல, கடவுளுக்கு சமமானவங்க பெண்கள். அதனால அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. நீ ஒரு 10 பேர் சேர்ந்துக்கணும் ஒரு குடும்பம் நடத்தினா உன்னை குடும்பம்னு சொல்லுவாங்களா? சோறாக்கி சாப்பிட்டு இருந்தீங்களா? ஒரே ஒரு பொம்பளை உங்க கூட சேர்ந்து சோறாக்கி சாப்பிட்டீங்கன்னா குடும்பம் பண்றேன்னுவாங்க. அப்ப யார் இருந்தா குடும்பம் ஆகுது? பெண்கள் என்ற பொருளே ஒரு உலகத்துல அதிசய பொருள். அது பெண்ணுன்னு ஒரு உருவமே இல்லைன்னா பூமியே பெண் தான். இந்த உலகத்துல உற்பத்தியே ஆகாது பெண்ணுன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒண்ணு இருக்காது. அதனால பெண்ணை எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க, தவறான எண்ணம் அது. பெண்ணுன்ற பேரை ஒரு புனிதமான பேர் அது. ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்யற தவற எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை கனவுமார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா எத்தனை பெண்களுடைய மனைவி உயிர் போட்ட கனவை காப்பாத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. காலையில கூட ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், ஒரு பெண்ணு ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்பன் இறந்து போயிட்டான்னா அந்த தாய் 10 வீட்டு வேலை செய்தாவது அந்த பிள்ளைங்களை நல்லா காப்பாத்திடுவான். ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா அவன் கம்பெனியில வேலை செய்தாவது அதை ஒழுக்கமா வளர்க்க முடியாது. அப்ப யார் சிறந்தவங்க? இதுல பெண்கள் சிறந்தவங்க. பெண்களுடைய திறமை மற்ற ஆணுக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம், கட்டுப்பாடுகள் வச்சுங்கிறாங்க. அவங்க ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை. நீ தான் அறிவாளி, அவங்க முட்டாளு நினைச்சுக்காத. உன்னை விட அவங்க அறிவாளி. நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் 10 ரூபான்னு சொன்னா 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துன்னேப்பா. அதே 10 ரூபாய் கத்திரிக்காய் பொம்பளை போனாலும் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவான். யார் திறமைசாலி இதுல? அதனால பொம்பளைங்களை எப்பவுமே இழிவா கணக்கு போடவே போடாதீங்க. பெண்ணுடைய வயிறு இல்லைன்னா நம்ம இல்லை இந்த உலகத்துல. பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா ஒரு மரம் செடி கொடி உயிரினம் இங்க ஏங்காது. அதனாலதான் இதுக்கு பூமா தேவின்னு வச்சுக்கிறான். எந்த ஆம்பளை பேர் யாரு வச்சுக்கிறான்? இல்ல உலகத்துல இருக்கிற நதிக்கு எந்த நதிக்காவது ஆம்பளை பேர் வச்சுக்கிறானா? அறிவாளின்னியா? முட்டாள்கள் அதிகமா இருக்கிறது ஆம்பளைங்கள் தான். பெண்ணுடைய தயவு இல்லாத ஆணு வாழவே முடியாது. ஒரு பெண் இருந்தாதான் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையே. பெண்ணு இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆனா அந்த பெண்ணுக்கு தெய்வம் அடிமையா ஆயிடக்கூடாது, அது தவறு. அதை ஏத்துக்க மாட்டேன் நான். கேட்டது அவங்க வர முடியலன்ற ஆதங்கத்துல, வர முடியலன்றது வேற, அவங்க இழிப்பு இரவின்றது வேற. நீ சொல்றது அவங்க வர முடியலையே ஏன்னு கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படியா கேட்டீங்க? பொம்பளைங்க என்ன ஒரு இழிவான்னு கேட்கறேன். பாவப்பட்ட ஜென்மமா? பாவப்பட்ட ஜென்மமா? அது பாவப்பட்ட ஜென்மம். இப்ப இவங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மமா? வர முடியலன்றதுலதான் கேட்டேன். தவறு, தவறான வார்த்தைகள். நம்ம பேசும்போது சரியா பேச தெரிஞ்சுக்கணும். முதல்ல கண்டபடி பேசிடக்கூடாது. மீடியா இது. பெண்ணுன்றவளுக்கு புருஷனை கேட்கணும், ஐயா இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு. பிள்ளைங்களை கேட்கணும், மாமியாரை கேட்கணும், மாமனாரை கேட்கணும். இதையெல்லாம் மீறி அவர் ரோட்ல வந்தாலும் ராத்திரில வர முடியுமா? ஆம்பளை 12 மணி கோமத்தை கட்டின்னு வீட்டுக்கு இங்கே வந்துடுவோம் ஆசிரமத்துக்கு. பெண்ணு வர முடியுமா? அதனால அவள் பாவப்பட்ட ஜென்மமா? புண்ணியம் பண்ணவோ பெண்ணுன்றவோ, பாவம் பண்ணவே நீ. அதனால தாயின்னு ஒருத்தர் இல்லைன்னா பிள்ளைன்னு ஒருத்தன் வரமாட்டான் உலகத்தில். அதனால பெண் ஜென்மம்ன்றது ஒரு புனிதமான ஜென்மம். யாரோ ஒரு சில பெண்கள் தவறு பண்றாங்கன்னு எல்லா பெண்களையும் அப்படி கணக்கு போடக்கூடாது. அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள், குடும்ப கட்டுப்பாடுகள். வீட்டில் உன் பொண்டாட்டி நீ உன் பிள்ளைங்க தான் சோறு நீ ஆக்கினுக்கிற, உன் பொண்டாட்டி ஆக்கினுக்கிறான். அவள் எங்கன்னா போனா என்ன சொல்லுவா? உன்னை கேட்காத போக முடியுமா? அவள் சொல்லுவார், நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், கொஞ்சம் சோறாக்கி வைக்கணும். அப்போ உன் தயவு ஓனல்ல. நீ என்ன பண்ணுவ? நேராக பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாத வருவேன். ஏன்னா நீ நாடோடி மாதிரி. பெண்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வாழறாங்க. அதனால பெண்கள் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்பா இது அவங்கவுங்க விருப்பம்பா. நீ போய் வழிகட்டம் பண்ணிட்டு வர முடியும்? அவங்க வந்தா அவனுக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன வருத்தம்? நீ மாசம் மாசம் வர்றத பாரு. உன்னை நீ தேடு. பெண்கள் அவங்க அவங்கள தேடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. ஊரை போய் நம்ம கூட்ட முடியுமா? இப்ப நான் பேசுறேன்னா எல்லாரும் திருந்திடுவானா? திருந்திடுவான்னு நான் நினைச்சேன். நான் முட்டாள் இல்லை நான். அதனால வந்தவனுக்கு சொல்றோம், கேட்டா கேட்கட்டும், கேட்கல நான் போட்டோம். அப்படிதான் போகணும். எல்லா பெண்களையும் நோட்டீஸ் போட்டு எல்லா பொம்பளையும் இங்கே அனுப்புன்னு சொல்ல முடியுமா? எந்த ஆசிரமாவது ஆம்பளைங்களால ஆசிரம பேர் கேட்டுக்குதா? ஏன் கெட்டு போச்சு? பின்ன பேசுற எவ்வளோ சிக்கல் இருக்குது அதில்.
ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை ரோட்டில் போட்டானே அவனை கிண்டல் பண்ணுவானா, நல்லா இருக்கிற ஆம்பளையான்னு சொல்ல. ஒரு பொண்ணு போனா இடிச்சு பார்ப்பான், தடவி பார்ப்பான், சொல்லி பார்ப்பான். அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது பெண்ணுக்கு. இதையெல்லாம் கடந்து வரணும் ஒரு பெண்ணு. அதனால பெண்ணினுடைய நிலை வேற, ஆணுனுடைய நிலை வேற. நன்றிங்க.